வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா ஐஓசி நிறுவன எரிபொருள் விலைகளில் திருத்தம். உழைக்கும் மக்களை வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசின் நோக்கமல்ல. மேதின செய்தியில் ஜனாதிபதி கருத்து. உமாவுயா திட்டம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை, இந்திக்கு அனுரத்த தெரிவிப்பு. இலங்கையில் நீதி பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதாக கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது எரிபொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. அதன்படி ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ₹3 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ₹368 ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ₹20 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ₹420 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 1 லிட்டர் டீசலின் விலை ₹30 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ₹333 மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ₹20 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ₹215 எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை லங்கா ஐஓசி நிறுவனம் தமது எரிபொருள் விலை தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சிபெட்கோ எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது எரிபொருள் விலையை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் 138வது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தினை எட்டியிருக்கின்றோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தொழிலாளர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ள தொழிலாளர் தின செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலுக்காக பணியாற்ற வேண்டும். கடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் தான் அதிகமாக சவால்களை எதிர்கொண்டார்கள். எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கு தமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யும் அந்த எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் அந்த பலன்களை நாட்டில் கண்டுகொள்ளலாம். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதோடு பணவீக்கத்தை கணிசமான அளவுக்கு குறைத்து ரூபாவை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். உழைக்கும் மக்களை தொடர்ந்தும் வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. போராட்டமின்றி அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அஸ்வஸ்ம மற்றும் உரிமைய திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும் தோட்ட மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டுக்காக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உமாவுயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதனோடு தொடர்புடையதாக மண் சரிவுகளோ வேறு எந்த பிரச்சினைக்குரிய நிகழ்வுகளோ இடம்பெறவில்லை என்று மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். உமாவுயா அபிவிருத்தி திட்டத்தோடு தொடர்புடைய பிரதேசத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் மற்றும் நீர்க்கசிவுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக நாளைய தினம் புவியியலாளர்கள் குழு ஒன்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது. இதன்போது ஏதேனும் பிரச்சனைகள் அடையாளம் காணப்படுமாயின் அதற்கான தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகள் உள்ளதாக மின்சக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்த தெரிவித்தார். பிரதம நீதியரசர் பதவிக்கான பரிந்துரைகள் தவிர உயர் நீதிமன்றத்தின் ஏனைய நீதியரசர் பதவிகளுக்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பு பேரவைக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவை உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்க ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை பரிசீலிப்பதற்கு தீர்மானித்த உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் நீதி பொறுப்புக்கூறல் சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கக்கூடிய அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கொழும்பில் உள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள டொரண்டோ நகரில் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் தமிழின படுகொலையில் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் வகையிலான சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து இலங்கை அரசாங்கம் கொழும்பில் உள்ள கனேடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்து கலந்துரையாடியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி இந்த நினைவு சின்னம் தொடர்பாக கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு ஒன்று கனேடிய உயர்ஸ்தானிகர் எலிக் வால்ஷுக்கும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருண் விஜயவர்தனவுக்கும் இடையில் இடம்பெற்றதாக கொழும்பிலுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மின்னஞ்சல் ஊடாக தமக்கு உறுதிப்படுத்தியதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்தோடு கனடாவின் சமஷ்டி கூட்டமைப்பின் கீழ் மாகாண மற்றும் உள்ளூராட்சி அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வேறுபட்டு சுதந்திரமாக இயங்க முடியும் எனவும் அவற்றுக்கென தனித்த நிர்வாக அதிகாரங்கள் உண்டு எனவும் கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அதன் மின்னஞ்சல் பதிவில் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
2022 ஆண்டு 743 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை பதிவு செய்திருந்த அரசுக்கு சொந்தமான கட்டமைப்புகள் 2023 ஆண்டில் 456 பில்லியன் ரூபாய் லாபத்தை பதிவு செய்திருப்பதாகவும் இது முக்கிய அடைவு எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மறுசீரமைப்புகளின் ஓரங்கமாக நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான கட்டமைப்புகள் முழுமையாக அல்லது அவற்றின் குறிப்பிடத்தக்க அளவான பங்குகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் விளைவாக கடந்த ஆண்டு அரசுக்கு சொந்தமான கட்டமைப்புகள் 456 பில்லியன் ரூபாய் லாபம் உழைத்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க அரசுக்கு சொந்தமான தெரிவு செய்யப்பட்ட சில கட்டமைப்புகளை அல்லது அவற்றின் பங்குகளை தனியார் துறையினருக்கு விற்பனை செய்யும் செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுப்பது தனியார் துறையின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பூகோள பொருளாதார சவால்களை சீரமைப்பதற்கு இன்றியமையாததாகும் என்றும் தெரிவித்தார். அதோடு இது அரசாங்கம் தமக்குரிய மிக முக்கிய பொறுப்புகளில் கவனம் செலுத்துவதற்கும் பொதுமக்களின் வரிப்பணம் செயல்திறன் மிக்க வகையில் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கும் கல்வி, சுகாதாரம், விவசாயம், உள்கட்டமைப்பு அபிவிருத்தி போன்ற பொதுச்சேவை வளங்கள் மீதான முதலீடுகளில் கவனத்தை குவிப்பதற்கு வாய்ப்பளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மறுசீரமைப்புகளும் தெரிவு செய்யப்பட்ட அரசு கட்டமைப்புகளை அல்லது அவற்றின் பங்குகளை தனியார் துறையினருக்கு வழங்குவதும் பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடுகளை குறைத்தல், சந்தையை அடிப்படையாக கொண்ட தீர்மானம் மேற்கொள்ளல், செயல்திறனின்மைசார் அச்சுறுத்தலை குறைத்தல் மற்றும் வணிக செயற்பாடுகளில் அரசியல் தலையீடுகளை குறைத்தல் என்பவற்றுக்கு உதவுகிறது. அத்தோடு இவை இலங்கையில் செயல்திறனானதும் போட்டித்தன்மை வாய்ந்ததும் நிலைபேறானதுமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பு செய்யும் எனவும் செஹான் சேமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தாம் ஆதரவை வெளிப்படுத்தவில்லை என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்து சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்கள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் வகையில் செயற்படுகிறார் என்று குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்த நிலையில் அவர் அதனை நிராகரித்துள்ளதோடு அரசியல்வாதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளையும் கண்டித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதத்தில் அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் விதத்தில் நான் கருத்து தெரிவிக்கவில்லை. அரசியல்வாதிகளின் இவ்வாறான அறிக்கைகள் மக்களை தவறாக வழிநடத்தலாம் என தெரிவித்துள்ள அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஆதாரமற்ற அறிக்கைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற சிறப்புரிமைகளால் பாதுகாக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை விமர்சிக்க கூடாது என தெரிவித்துள்ள மெல்கம் ரஞ்சித் சில தனிநபர்களின் அறிக்கைகளால் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியான தேசிய மக்கள் சக்தியும் மாத்திரமே உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்று தங்களின் யோசனைகளை சமர்ப்பித்துள்ளன. அதேபோல் ஏனைய கட்சிகளும் தங்களின் யோசனைகளை சமர்ப்பிக்கலாம். நான் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களை ஒருபோதும் கேட்டுக்கொள்ளவில்லை. எனினும் பிரஜைகளின் அடிப்படை உரிமைகளை மீறிய உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய கடப்பாட்டினை நிறைவேற்றுவதற்கு தவறியவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளேன். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணைகளையே நான் எப்போதும் வலியுறுத்தி வந்துள்ளேன். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் காரணமாக துயரத்தில் சிக்குண்டவர்களுக்கு நீதியை வழங்கும் திட்டத்தை முன்வைத்துள்ள எந்த கட்சிக்கும் வாக்களிக்குமாறு நான் மக்களை ஊக்குவிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சூறையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையை சேர்ந்தவர் என்று சந்தேகிக்கப்படும் அடையாளம் தெரியாத தமிழ் பேசும் ஒருவரே நடுக்கடலில் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாகப்பட்டினம், செருத்தூர், சிங்காரவேலனூர் நகரில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியினை சேர்ந்த 4 ஃபைபர் படகில் மீன்பிடி நடவடிக்கையாக கடலுக்கு சென்றனர். திங்கட்கிழமை கோடியாக்கரை கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு படகில் சென்ற தமிழ் பேசும் குழுவினர் அவர்களை அணுகியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது தங்களின் பகுதியில் எல்லை மீறி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இரும்பு கம்பிகள் மற்றும் மரக்கட்டைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் இருந்து தப்பிக்க 3 கடலில் குதித்ததோடு ஒருவர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள், மொபைல் போன்கள், GPS கருவி, வாக்கி டாக்கிகள் மற்றும் பிற பொருட்களை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றுள்ளார்கள். தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதாரண்யம் மரைன் போலீசார் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் கண்டித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கையை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்கவும் காயமடைந்த மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசு, மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.